தமிழக சட்டமன்ற தேர்தலில் 120 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என மக்கள் ஆய்வு அமைப்பின் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லாயலா கல்லூரி முன்னாள் பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையிலான மக்கள் ஆய்வு அமைப்பினர் 177 தொகுதிகளில் கருத்து கணிப்புகளை நடத்தி அதன் முடிவுகளை சென்னையில் இன்று வெளியிட்டனர். அதன்படி திமுக 118 முதல் 120 தொகுதிகளிலும், அதிமுக 94 முதல் 96 இடங்கள் வரையிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி 8 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. மே 2016 இருந்து நவம்பர் 2014 வரைக்கும் எப்படி மாறிட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாற்றம், இந்த ட்ரெண்ட் அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிறோம். இன்னும் அதாவது மே 16 வரைக்கும் இந்த மாற்றம் அதே வேகத்தில் தொடருது அப்படின்னா திமுக 140 இடம், காங்கிரஸ் 15, அதிமுக 65 அப்படி வரும். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க 40.7% பேரும், அதிமுகவிற்கு 31.8% பேரும், தேமுதிக கூட்டணிக்கு 10.4% பேரும், நோட்டாவிற்கு 5.5% பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். திமுக அணி ஆட்சி அமைக்க 42.7% பேரும், அதிமுகவுக்கு 36.6% பேரும், தேமுதிக கூட்டணிக்கு 7.9% பேரும் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கருணாநிதி முதலமைச்சராக 41.1% பேரும், ஜெயலலிதா முதலமைச்சராக 31.7% பேரும், விஜயகாந்த் முதலமைச்சராக 10.1% பேரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். முதல்வர் வேட்பாளர்கள் இல்ல அதான்பா, அதாவது இல்ல அப்படின்னா மோரல்லெஸ் தேவ் கம் டு இல்ல மோரல்லெஸ் தேவ் கம் டு கன்சென்சஸ். இந்த திமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, இது ஸ்டாலின் இல்ல, கருணாநிதி. ஆமா.